ஹாய் ஹலோ வெல்கம் டு லிண்டாஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீரை கடையிறது அப்படின்னா பொதுவாகவே கீரை கடையிறதுக்கு வந்து பண்ணைக்கீரை, தொய்யக்கீரை, சிறுகீரை இது மூணுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கான என்னோடய ரெசிபிக்கு வந்து நான் பண்ணைக்கீரை எடுத்திருக்கேன். கீரையோட இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ தண்ணியில் போட்டு கழுவிடலாம். தண்ணியில் வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு கழுவிடலாம். இப்போது கீரையோட இலையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அதை நல்லா அலாசி விட்ட மாதிரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். வில் கீப் இட் அசைட். அந்த மண்ணெல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு 10லேருந்து ஒரு 12 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இன்றைக்கி நான் குழந்தைக்கு செய்கிறக்கு அப்படிங்கிறனால ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 பல்லு பூண்டு. இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் ரொம்பவே கம்மியாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் இந்த ஐட்டம்லாம் போட்டுடலாம். நம்ம இந்த 12 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. கீழே வந்து மண்ணெல்லாம் போய் செட்டிலாக இருக்கும். அதனால் அழுங்காப்படி நம்ம இப்போது கீரை எடுத்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். அதை நீங்கள் ரொம்ப அலசக்கூடாது. ஏன்னா திருப்பியும் கீழே செட்டிலாக இருக்கிற மண்ணெல்லாம் திருப்பியும் கலந்துரும். அதனால் அழுங்காப்படி அப்படியே மேலாக எடுத்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். அந்த ஸ்ட்ரெயினரில் வந்து கொஞ்சம் பரப்பி விட்ட மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி ஸ்ட்ரெயின் ஆயிரும். இந்த தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொதி வந்துருச்சா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நல்லா கொதி வர ஸ்டேஜு. இந்த டைமில் நம்ம இப்போது சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இடித்து வச்சுருக்கேன் பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாமே இப்போ சேர்த்துடலாம். கீரையை வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. இதை வந்து இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இதில் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி இந்த டிஷ் ஃபுல்லாகவே கடைசியாக தான் நான் சேர்த்துறேன். இடையிலலாம் சேர்த்த மாட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் நல்லா மசிய வெந்துருச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இப்போ என்னென்னா நம்ம 2 போர்ஷனாக தான் நம்ம கீரையை சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி கீரையை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து அந்த கீரை வந்து கொஞ்ச நேரத்துலேயே சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் மீதி கீரையை நான் போட போகிறேன். ஏன்னா ஒட்டுக்கா எல்லா கீரையும் போடணுன்னா உங்களுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். ஆனால் நான் இன்றைக்கி டிஷ்ஷில் வந்து 1.5 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால் பாதி கீரையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா சுண்டி கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வரும்போது திருப்பி மீதி கீரையும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ திருப்பியும் பாதி கீரையை போட்டுடலாம். இப்போ கீரை நம்ம வேக வைக்கிற டைமில் நீங்கள் உப்பு சேர்த்தாதீங்க. ஏன்னா ரொம்ப கருத்து போயிடும். கடைசியாக நீங்கள் கடையும் போது மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்தா போதும். கீழேருந்து மேலே அப்படியே தொலாவி கொடுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும். நான் இன்னும் உப்பே சேர்த்துலாங்க. இனிமேல் கடைசியாக தான் சேர்த்துவேன். முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். வேணும்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இடையில கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை கடையறுக்க எடுத்துக்கலாம். ஒரு வடை சட்டியில் கொத்து சட்டி எடுத்துக்கோங்க. கொத்து சட்டியில் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயும் கல்லுப்பு போட்டு நல்லா சுட சுட வெறும் கீரையை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து தண்ணியை எடுக்காமல் கீரையை மட்டும் ஈர்த்து எடுத்து
நம்ம கடைய போகிறோம். இது பொதுவாக கீழே உட்காந்து தான் கடைவாங்க. நான் இப்போ வீடியோங்கிறதுக்காக நான் மேலேயே வச்சு கடையிறேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கீரையை மட்டும் எடுத்துட்டேன், தண்ணி எடுக்கலை. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றுறனால அந்த கீரையும் இந்த தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடுப்பு போட்டேன். இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா சுட சுட இருக்கும் போதே நீங்கள் இதை பண்ணிடணும். அப்போ தான் நல்லா கடைஞ்சி வரும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா சரியானபடி கடைய முடியாது. கீரை நல்லா சாஃப்டாக இருக்கும்போது நீங்கள் கடைஞ்சிடணும். இப்போ பாருங்கள், கடைசி நல்லா கடைஞ்சி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மீதி வேக வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிடுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கடைஞ்சி வந்துடும். அதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட போகிறேன். திருப்பியும் மேலாக கொஞ்சம் திருப்பியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.